ஹாய் ஹலோ வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி கேட்டது டயட் சார்ட், டயட் பிளானை பற்றி கேட்டிருக்காங்க. டயட் பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு இண்டிவிஜுவல், அதாவது ஒவ்வொரு பர்சனுக்கும் தனித்தனியான டயட் பிளான் தான் கொடுக்க முடியும். எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு பிளேட்டிங் நம்ம கொடுக்க முடியாது. நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்குற மாதிரி ஒருத்தர் நான் இதை சாப்பிட்டு தான் இவ்வளோ வெயிட் லாஸ் ஆனேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நியூட்ரிஷன், ஒரு டயட்டிஷியன் இருப்பாங்க. அவங்கள மீட் பண்ணி அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பிளேட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கணும். உங்களோட நியூட்ரிஷன் இல்லாட்டி டயட்டிஷியன் கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. என்ன ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கணும், எந்த ஃபுட்டு எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் டயபெட்டிக்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு தைராய்டு இருக்கும், அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். ஸோ சில ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சில பேர்த்துக்கு எடுத்துக்க முடியாது. அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை உங்கள் பர்சனல் ட்ரைனர்ஸ் கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஏஜ், ஹைட்டு, நீங்கள் அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்கள் லைஃப் ஸ்டைல் எல்லாம் பேஸ் பண்ணி எவ்வளோ கேலரிஸ் நீங்கள் பர்ன் பண்ணுறீங்களோ, எவ்வளோ கேலரிஸ் நீங்கள் இன்டேக் பண்ணணும்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க உங்களுக்கு கரெக்டான பிளேட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அது இல்லாமல் நீங்களா ஒரு பிளேட்டிங் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா சத்தியமாக அது ஒர்க் அவுட் ஆகாது. ஃபஸ்ட்டு உங்கள் பாடி கண்டிஷன் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்க முடியும், அதாவது என்னென்ன கைண்ட் ஆஃப் ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்க முடியும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி உங்கள் ட்ரெயினர் கொடுக்குறாங்க, இவ்வளோ குவான்டிட்டி இவ்வளோ கேலரிஸ் தான் நீங்கள் இன்டேக் பண்ணணும்னா அந்த குவான்டிட்டிஸில் தான் நீங்கள் இன்டேக் பண்ணணும். நீங்கள் குவான்டிட்டிஸ் நீங்கள் வந்து சும்மா பிளேட்டிங்ஸ்க்காக காட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து உங்கள் பர்சனல் ட்ரெயினருக்கு அனுப்பலாம். ஆனால் அந்த சைட் போனதுக்கப்புறம் அந்த பிளேட்டிங்கில் எக்ஸ்ட்ரா ஃபுட் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் கண்டிப்பாக வேணும். ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள். We'll meet you on next video. Take care. Bye bye.